Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான prawn gravy recipe ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சிம்பிளான ingredients யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி prepare பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா இப்பவே கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த ரெசிபி கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்பவே டேஸ்டியான இந்த prawn gravy recipe எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு prawn எடுத்து அதை சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எடுத்துர்க்கேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 an hourக்கு இது அப்படியே ஊறட்டும். ஒரு கடாயில 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சப்போஸ் விருப்பம் இல்லனா நீங்க கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சின்ன பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதாவது முட்டைக்கெல்லாம் நம்ம நறுக்கி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு நல்ல பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதனுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 5 பெரிய தக்காளியை நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்ல குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக நல்ல பழமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரானையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வதக்குனாதான் அந்த ப்ரானுடைய அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் இந்த ரெசிபிக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். அதனால் இதுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமான அளவில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ப்ரான் குக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஏன்னா ப்ரானுடைய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த ப்ரான் கிரேவி ரெசிபியை நீங்களும் டேஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஒயிட் ரைஸ், சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த மாதிரியான டிஃபன் வெரைட்டி கூடனாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.